வணங்குகிறேன் ஐயா. சிவானந்த ஐயாவை எங்காவது பார்த்தீர்களா? சற்று முன்புதான் பார்த்தேன். அந்த வழியாக சென்றார். அந்த வழியாகவா? மிக்க நன்றி. வணங்குகிறேன் நான் முகனே. வர வேண்டும் எம்பெருமானே. அமர் அனுமனின் அம்மாவை தேடுவதற்கான வழிகளை தேடிக் கொண்டிருக்கிறார். ஒன்றை நான் அறிவேன். இந்த ரகசியம் மனிதர்களுக்கு என்றும் தெரியவே கூடாது. அது ராமருக்கும் பொருந்தும். அவர் திருமாலின் அவதாரமாகவே இருந்தாலும் மானிடனாக பிறந்திருப்பதால் அவரும் அதற்கு கட்டுப்படத்தான் வேண்டும். அதே நேரம் அவர் சபதம் மேற்கொண்டுள்ளார். அதை நிறைவேற்ற அவர் ஓய மாட்டார். அன்னை கோசலையின் கண்ணீரும் நிற்காது, சரையும் நதியின் வேகம் குறையாது. கதவை உடைப்பதை தவிர வேறு வழி இல்லை. தாங்கள் சொல்வதுதான் சரி. வாயிலை உடைத்து விடுவோம். என்ன நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்? பூஜை அறையின் வாயிலை உடைத்து இந்த நாட்டின் பண்பையே குறைக்கப் போகிறாயா? இதை ஒரு நாளும் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அம்மாவின் வேதனையை இதற்கு மேலும் எங்களால் காண இயலாது. எங்களுக்கு உத்தரவு தாருங்கள். கதவை உடைக்கின்றோம். கட்டளையிடுங்கள் தாய். நாங்கள் கதவை உடைக்கின்றோம். இந்த அயோத்திக்கு உன் உதவி தேவை. நாட்டுக்கே பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சூரியன் மறைவதற்குள் அனுமனும் அவன் அம்மாவும் சேர்வதற்கு வழி தெரியவில்லை என்றால் ராமன் அவன் அயோத்தியை விட்டே சென்று விடுவான். கேட்டாயா? ராமன் அயோத்தியை விட்டு செல்ல போகிறாரா? என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய் சுகன்? மகிழ்ச்சியான செய்தி. அனுமனை அவன் அம்மாவோடு சேர்க்கவில்லை என்றால் அந்த ராமன் அயோத்தியை விட்டு முழுமையாக செல்ல போகின்றான். அயோத்தியை விட்டு போனால் என்ன ஆகும் யோசியுங்கள். நேரடியாக விஷயத்திற்கு வா. என்ன நடந்தது என்று சொல். ராமன் சபதம் செய்திருக்கிறார். அனுமன், ராமா, நாட்டு மக்கள் எல்லோரும் உன்னை காண இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தாம் பிறந்த இந்த அயோத்தியை விட்டு விடுவேன் என்று சொல்லி நான் உங்கள் மீது வைத்துள்ள பக்தியை சுயநலமாக்கி விடாதீர்கள் பிரபு. என்னுடைய பக்தியை கலங்கப்படுத்தி விடாதீர்கள் பிரபு. என் இறைவனை பெற்றெடுத்த அம்மாவை வேதனைப்படுத்தி அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்து நான் என் அம்மாவை அடைவதா? நான் அதற்காக அயோத்தி வரவில்லை. என்னை தவறு செய்யும்படி வைத்து விடாதீர்கள். தங்களுடைய அம்மா எனக்கும் அம்மாதான் பிரபு. இங்கு நான் ஒரு அம்மாவை இழந்து இன்னொரு அம்மாவை அடைவது நியாயமே இல்லை பிரபு. கதவை திறங்கள் பிரபு. சபதத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். சூரியன் மறையும் நேரம் வந்துவிட்டது. என் சபதத்தை நிறைவேற்றியாக வேண்டும். அனுமனின் வார்த்தைக்கு ராமன் கட்டுப்பட மாட்டார் என்று தோன்றுகிறது. இறைவன் அவருடைய பக்தனின் பக்தியின் மீது எந்த சந்தேகமும் கொள்ள மாட்டார். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ராமர் இந்த பூமியில் கண்ணியத்தை நிலைநிறுத்தவே அவதரித்திருக்கிறார். ஆகையால் அவருடைய சபதத்தை அவர் எந்த நிலையிலும் கைவிடவே மாட்டார். வணங்குகிறோம் எம்பெருமானே. வணங்குகிறோம் நான் மகனே. என்னவாயிற்று? குழப்பத்தில் உள்ளது போல் தெரிகிறது. ஒருவேளை பெருமாளின் அவதாரமான ராமன் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி விட்டாரா? அதற்கான பதிலை நான்முகன் தான் தர வேண்டும். ஒரே ஒரு வழிதான் உள்ளது. என்ன வழி நான் மகனே? அதை எம்பெருமான் எப்பொழுதோ கண்டுபிடித்து விட்டார். பிரபு, நான் உன் கேள்விக்கான பதிலை தெரிந்து கொண்டேன் அனுமன். நல்ல வேளையாக உன் சபதத்தையும் நிறைவேற்றி விட்டாய் ராமா. இனி எங்களை எல்லாம் விட்டு செல்ல மாட்டாய் அல்லவா? இல்லை பாட்டி, இனி நான் எங்கும் செல்வதாக இல்லை. நான் முகனாரே, ராமா, கொடுத்த வாக்கிற்காக நீ எடுத்துக்கொண்ட முயற்சி, நீ மேற்கொண்ட தியாகமும் தான் இடத்திற்கு வரும்படி நிர்பந்தித்தது. அதோடு எதற்காக நீ போராடுகிறாயோ அந்த கேள்விக்கான பதில் நான் உனக்கு சொல்கிறேன். அனுமன் என்னிடம் கூறினான் அவனுடைய அம்மா உங்கள் வார்த்தைக்கு அடிபணிந்து சென்று விட்டார்கள் என்று. உண்மைதான் ராமா. நீ பிறந்த மண்ணான இந்த அயோத்தியை காப்பதற்காக தேவி அஞ்சனையிடம் நான் பெற்ற வாக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அனுமன் அவன் அம்மாவை அழைத்து வந்து அவரோடு
வாழ்வதற்கு நான் வழிவகை செய்கிறேன். மிக்க மிக்க நன்றி நான்முகனார். இந்த விஷயத்தில் ஒரு நிபந்தனை உள்ளது. என் நண்பனுடைய கனவை நினைவாக்குவதற்காக தாங்கள் எதை கூறினாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக உள்ளேன். ராமா, நிர்பந்தம் உனக்கல்ல, அனுமனுக்கு. இந்த நொடியிலிருந்து அயோத்தியையோ எங்களையோ பிரிந்து விடுவேன் என்று உன் வாயிலிருந்து வரக்கூடாது. தான் என்னாலும் ஒன்றை புரிந்து கொள்ள முடிந்தது. அனுமன் எடக்கு மடக்காக பேசும் போதே நினைத்தேன் வடக்கிலிருந்து தான் வந்திருப்பீர்கள் என்று. அங்கேயே செல்லுங்கள். தாங்கள் அனுப்பிய வீரர்கள் இன்னும் வரவில்லையே. என்னுடைய வீரர்கள் நிதானமாக வந்தால் பெருமைப்படுத்தும்படி நடந்து கொள்வார்கள். வாலி, தேவலோக அதிபதி தேவேந்திரனை கண்டது வாளி செய்த பாக்கியம். வணங்குகிறேன் தேவேந்திரா. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த முறையும் அந்த மாருதியை உங்களால் கொள்ள இயலவில்லை என்றால் இதுவே நம் கடைசி சந்திப்பாக இருக்கும். மாருதியின் மரணம் தான் நம் உறவை உயிரோடு வைத்திருக்கும். மாருதி தப்பித்து விட்டால் என்னுடைய முடிவில் மாற்றம் இருக்காது. எனக்கு தெரியும் வாலி, நீ இன்னும் என் மீது கோபமாக இருக்கிறாய். என்னால் உன் நம்பிக்கைக்குரியவனாக முடியவில்லை. நான் இன்று வரையில் ஒவ்வொரு நாளும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன். தங்களிடமிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது என்றால் நல்ல செய்தியாக இருக்காது. நான் கூறுவது சரிதானே? அதை நீயே முடிவு செய்து கொள். அதே சமயம் நான் உன்னுடன் கை கோர்த்து அந்த காலத்தையும் எதிர்க்க முடிவு செய்து விட்டேன். செய்தி இதுதான், அனுமனும் ராமனும் ஒன்றாகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, அனுமன் முன்பை விட சக்தி வாய்ந்தவனாகிவிட்டான். மற்றொரு புறம் எம்பெருமானோடு இணைந்து கொண்டு என்னுடைய தேவர்கள் அக்னி, வருணன், அஸ்வினி குமார் அனைவரும் அனுமனுக்கு துணை போய்விட்டார்கள். நான் உனக்கு ஒரு வழியை சொல்ல வந்திருக்கிறேன். நீ இலங்கையின் வேந்தர் ராவணனை அழித்தாகவே அதுதான் தாங்களே கூறிவிட்டீர்கள். என்னை அழிக்க வந்த இந்த அனுமன் அதிக சக்திசாலி ஆகிவிட்டான் என்று. இந்த நேரத்தில் நான் என் அசுரவேந்தனை பகைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு என்ன லாபம்? அனைத்து உலகமும் பயப்படும் ஒருவனுக்கு நான் சவால் விடுவதா? அங்கே இலங்கையில் அமர்ந்தபடியே இங்கே என்னை அழைக்கக்கூடிய சக்தி உள்ளவன் அவன். சனீஸ்வரனும் அனைத்து கிரகங்களும் அவன் காலடியில் விழுந்து கிடக்கிறான். நான் சொல்வதை புரிந்து கொள். நீ ராவணனை அழித்தே ஆக வேண்டும். அது நடந்தால் உலகில் வாலியினுடைய பெயர் மட்டும் ஒலிக்கும். நீ கூறிய அந்த கிரகங்கள் உன்னுடைய ஒரு சொல்லிற்கு கட்டுப்படுவார்கள். அதோடு தேவர்கள், இன்று எனக்கு எதிராக இருப்பவர்கள் அனைவரும் உன் காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும். சுரவேந்தனை அழித்தாய் என்ற புகழோடு சேர்த்து உலகில் உள்ளவர்கள் உன் பெயரிட்டதும் நடுங்க வேண்டும். அப்போது உன் கனவு நினைவாவது எவராலும் தடுக்க முடியாது வாலி. அந்த எம்பெருமானின் அம்சம் மட்டுமல்ல, எம்பெருமானே வந்தாலும் முடியாது. இந்த வேலையை நீ முடிப்பதற்கு எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்ய நான் தயாராக உள்ளேன். இலங்கையின் அதிபதி ராவணன், அவனை அவன் இடத்தில் வீழ்த்தப் போவது இல்லை. இங்கு வரவழைக்கப் போகிறேன். இவையெல்லாம் எதற்காக? என்ன அவசியம் வந்தது இளவரசி? நீண்ட பயணத்திற்கு இது தேவையாக இருக்கும். இலங்கைக்கு செல்ல வேண்டும். இலங்கையா? 100 காத தூரம் கடந்து போக வேண்டும். எதற்காக இப்பொழுது இலங்கைக்கு பயணம் செய்ய விரும்புகிறீர்கள்? நான் அல்ல, செல்ல போவது நீங்கள் தான் பதிமுகன் அவர்களே. அதாவது அசுர மன்னனோடு வைத்துக் கொள்ள தாங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். இதையெல்லாம் தாமதப்படுத்தவே கூடாது. நாளை பொழுது விடிந்ததும் புறப்பட தயாராகி விடுகிறேன். அந்த வானர சிறுவன் தான் எங்கள் எல்லோரையும் காப்பாற்றினான். நீ தவறாக நினைக்கவில்லை என்றால் சில நாட்கள் இங்கு இருக்க முடியுமா? கிராமத்துக்குள் புகுந்து எல்லோரையும் சூறையாடுவார்கள். அனுமன், நீ இப்பொழுதே சென்று மலைய பர்வதத்தில் இருந்து உன் அம்மாவை அழைத்து வா. நான் உங்களுக்கு உதவி செய்தால் என் அம்மாவை எப்படி மீட்டு வருவேன்? அது என்னுடைய முக்கியமான கடமை. நான் செல்ல வேண்டும்.